நாமறிந்த நல்லூரான். இது 15ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலம். தென்னிலங்கை கோட்டை பகுதியில் ஆட்சி புரிந்தார் 6ஆம் பராக்கிரமபாகு மன்னர். அந்த நாளில் ஒரு நாள் மலையாளத்தைச் சேர்ந்த ஒரு வாட்போர் வீரன் வந்தான். அவன் தனது போர் திறமையால் மன்னனை கவர்ந்தான். வியப்புற்ற பராக்கிரமபாகு அவனுக்கு தனது குலப்பெண்ணை மணமாக கொடுத்து தமது வம்சத்தில் இணைத்தார். அந்த திருமணத்தில் இருந்து செண்பக பெருமாள், ஜெயவீரன் எனும் 2 புதல்வர்கள் பிறந்தார்கள். தனக்கே வாரிசு இல்லாததால் பராக்கிரமபாகு இவர்களை தத்தெடுத்து வளர்த்தார். இருவரும் சிறந்த வீரர்களாக உயர்ந்தனர். ஆனால் காலம் கடந்த பின் மன்னனுக்கு ஒரு பேரன் பிறந்தார். பேரனையே மகுடத்தில் அமர்த்த விரும்பிய பராக்கிரமபாகு தத்தெடுத்த இருவரையும் அரசு அதிகாரத்தில் இருந்து நீக்க நினைத்தார். இந்த நோக்கத்தில் தனது வளர்ப்பு மகன் செண்பக பெருமாளை பெரும் படையுடன் யாழ்ப்பாணத்தை கைப்பற்ற அனுப்பி வைத்தார். செண்பக பெருமாளுக்கு போராற்றலும் திறமையான படைபலமும் உதவி செய்ய யாழ்ப்பாண நல்லூர் நகரத்துக்குள் புகுந்து யாவற்றையும் இடித்து அழித்த வண்ணம் முன்னேறினார். இதை அறிந்த யாழ்ப்பாணத்தை ஆட்சி செய்த கனகசூரிய சிங்கையாரிய மன்னன் தனது குடும்பத்துடன் இந்தியாவுக்கு தப்பியோடினார். செண்பக பெருமாள் தனித்து நின்ற அதிகாரிகளை சிறைப்பிடித்து கோட்டை மன்னனிடம் ஒப்படைத்தார். இதனால் செண்பக பெருமாளை யாவரும் வரவேற்று பெருமைப்படுத்தினார்கள். பராக்கிரமபாகு தனது பேரனையே அரசனாக்க எண்ணி கபட நோக்கத்தோடு செண்பக பெருமாளை யாழ்ப்பாணத்தில் அரசு புரியுமாறு அனுப்பி வைத்தார். 1450 நல்லூரை வந்தடைந்த செண்பக பெருமாள் முதலில் தமது யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட நல்லை நகரை கட்டி எழுப்பினார். தமது ஆன்மீக உணர்வு மேலிட தமது அரசின் மையப்பகுதியாக நல்லூரை தேர்ந்தெடுத்து மாட மாளிகை அமைத்து ஸ்ரீசங்கபோதி புவனேகபாகு என்னும் சிங்கள பட்ட பெயருடன் 17 வருடம் அரசாண்டார். இந்த காலத்திலேயே நல்லை நகரில் தமது ஆன்மீக சிந்தனைக்கு அமைய முருகன் ஆலயம் ஒன்றும் நிறுவப்பட்டது. இன்று நல்லூர் முத்திரைச்சந்தை சந்தியில் இருந்து கிழக்கே செம்மணிக்கு செல்லும் வீதியின் அண்மையில் வடக்கு பக்கத்தில் ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் இருக்கும் இடமே அன்று செண்பக பெருமாளால் கட்டப்பட்ட நல்லூர் ஆலயமாகும். அந்நியர் படையெடுப்புடன் கந்தசுவாமி கோயில் இடிக்கப்பட்டு கிறிஸ்தவ தேவாலயம் கட்டப்பட்டது. நாமறிந்த நல்லூரான்.